ராஜி ஸ்டோரிஸிலிருந்து இதுவரை பல சிறுகதைகள், நாவல்கள், சரித்திர நாவல்கள், க்ரைம், லவ் ஸ்டோரிஸ் என்று பலவிதமான கதைகள் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக மோட்டிவேஷன் கதைகள் கொடுத்துருக்கிறேன். மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். இது கதை வடிவில் முதல் முறை. இதற்கும் வரவேற்பு என் அருமை வாசகர்களிடமிருந்து கிடைக்கும் என்று நம்புகிறேன். பார்க்கலாமா? மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ். நம்பிக்கை கதைகள் 4. முதலாவது கதை, தவறுகள் திருத்தப்படும். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மோசமான மனநிலை நம்மை சில சமயம் அதள பாதாளத்துக்கு தள்ளிவிடும். எதையும் நியாயப்படுத்த முயற்சிக்காமல் நம்மீதும் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுவோம். கதைக்கு போகலாமா? அவன் ஒரு சிறந்த மாணவன். இந்திய நாட்டின் பல சிறந்த மகான்களிடம் கல்வி கற்றவன். கங்கை நதியை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் வருகிறது. அவன் கங்கை பற்றி அறிந்த பலரையும் சந்தித்து நாள் கணக்கில் பேசி, கங்கை எங்கே உற்பத்தியாகிறது, எங்கே குறுகலாக ஓடுகிறது, எந்த இடத்தில் அகண்ட கங்கையாக மாறுகிறது, எங்கே வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறது, வங்காள விரிகுடாவில் எங்கே சங்கமிக்கிறது என்று சகல விதமான தகவல்களையும் சேகரித்து அதன்படி ஒரு வரைபடமும் தயார் செய்கிறான். இப்போது கங்கையை பற்றி சகலமும் தனக்கு தெரியும் என்ற நினைப்பு அவனுக்குள் வந்து விடுகிறது. அதே மனநிலையில் ஒரு படகில் ஏறி ரிஷிகேஷத்தில் கிளம்பி வங்காள விரிகுடாவை அடைய கங்கை நதியில் அவன் பயணத்தை துவங்குகிறான். தயாரித்து வைத்திருந்த வரைபடத்தில் கங்கை எந்தெந்த இடத்திலெல்லாம் திரும்பும் என்று குறிப்பிட்டிருந்தானோ அதே மாதிரியே கங்கையும் வளைந்து திரும்பி போய்கொண்டிருந்தது. ஆகா, கங்கை நதியின் ஜாதகமே எனக்கு தெரிந்து விட்டது என்ற மமதை இப்போது பலமாக அந்த மாணவனின் தலையில் ஏறுகிறது. அதே சமயம் கங்கை இடதுபுறமாக திரும்புகிறது. மாணவன் திடுக்கிடுகிறான். அவனது வரைபடத்தின்படி அந்த இடத்தில் கங்கை வலதுபுறமாகத்தான் திரும்ப வேண்டும். ஆனால் தனது வரைபடம் தவறு என்பதை மட்டும் அந்த மாணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கங்கை தான் திடீரென்று தடமாறி ஓடுகிறது என்று சொல்லிவிட்டு அவன் நதியின் மீதே கோபப்படுகிறான். பயணத்தை பாதியிலே ரத்து செய்துவிட்டு ஊர் திரும்புகிறான். தெரியும் என்ற மனோநிலையில் இருந்து செயல்பட்டதால் முழுமையான அனுபவத்தை அவன் பெறவே இல்லை. இரண்டாவது கதை, தற்காலிக சந்தோஷம். தன்னையே அழித்து கொண்டு தாங்கள் அழிவது கூட தெரியாமல் தற்காலிக சந்தோஷங்களை தேடி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கும் பரிதாப மனிதர்களுக்கான கதை. நல்லதையே சிந்திப்போம். நமது நெகட்டிவ் சிந்தனைகளை நம்மிடமிருந்து எடுத்து எறிந்து விடுவோம். கதைக்குள்ளே போகலாமா? சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்தை உடையவர்கள். அவர்களுக்கு சிகரெட், மது இதில்தான் சந்தோஷம். இவர்களை பார்க்கும்போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது. நாள் கணக்கில் அலைந்து வாடியது தான் மிச்சம். ரோட்டில் ஏற்கனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்து அத்தனை சுவையும் வற்றி போய் கல் போல் ஆக்கியிருந்தது. ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. தன் இரத்தத்தையே ருசித்த நாயோ இரத்தம் எலும்பிலிருந்து தான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர், மட நாயே, அது காய்ந்து போன எலும்பு. நீ சுவைக்கும் இரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் இரத்தம் இல்லை, உன் வாயிலிருந்தே கசியும் இரத்தம் என்று சொல்ல, வழிபோக்கனை பார்த்து நாய் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னது, இது நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு இரத்தம் சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த இரத்தம் இந்த எலும்பு துண்டிலிருந்து தான் எனக்கு கிடைக்கிறது, நீ என்னை ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது. தன்னையே அடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். காய்ந்து போன எலும்பை கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்துக்கும் சிகரெட்டு, மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்து கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மூன்றாவது கதை, அன்பும் பயமும்.
அன்புக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அன்பும் நம்பிக்கையும் வேறு வேறு இல்லை என்பதை உணர்த்தும் முல்லாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இதை நமக்கு அருமையாக உணர்த்துகிறது. பார்ப்போமா? முல்லா நசுருதீனுக்கு அன்று காலையில்தான் திருமணம் நடந்தது. அன்று இரவு நதியை கடந்து மறுகரைக்கு முல்லா நசுருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்து கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக்கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புதுப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதற்கு முல்லா நசுருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே செருக்கியிருந்த கத்தியை எடுத்து மனைவியை ஓங்கி குத்துவது போல ஓங்கினார் கையை. மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நசுருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி, கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடித்து கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர், அதனால் நான் பயப்படவில்லை என்றாள். அதே போல தானே எனக்கும். இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்து கொண்டிருக்கும் இறைவன் அன்பு மயமானவர், அதனால் எனக்கு பயம் இல்லை என்றாராம் முல்லா நசுருதீன். முல்லா நசுருதீனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. இறைவன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லாவும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார். இந்த உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று தான் பொருள். நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அது அபத்தமானது. கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்பு தானே தவிர பயம் இல்லை. 4வது கதை, வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். நீண்ட நாட்களாக வேலை தேடி தேடி சோர்ந்து போன ஒரு இளம் பட்டதாரி அவன். பல வருஷங்களுக்கு பிறகு பத்திரிகை ஆஃபீஸில் அவனுக்கு நிருபர் வேலை கிடைத்தது. பயபக்தியோடு முதல் நாள் வேலைக்கு போகிறான். பத்திரிகை ஆசிரியர் அவனை அழைத்து, இன்று சுதந்திர தினம், நமது துறைமுகத்தில் கப்பல் படையை சேர்ந்த போர் கப்பல் ஒன்று வந்திருக்கிறது, அதில் சுதந்திர தினம் கொண்டாடுகிறார்களாம், அதை போய் செய்து சேகரித்து வா என்று இவனை அனுப்பி வைக்கிறார். முதல் நாள் முதல் அசைன்மெண்ட். அதனால் ஆசிரியர் சொன்ன அடுத்த நிமிடமே துறைமுகம் நோக்கி ஓடுகிறான். அன்று மாலை சுதந்திர தின செய்தி சேகரிக்க கோட்டை, கலெக்டர் ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ் என்று 4 திசைகளுக்கும் போன நிருபர்கள் அவரவர் சேகரித்த செய்திகளை வேக வேகமாக எழுதுகிறார்கள். ஆனால் நம்முடைய இளைஞன் மட்டும் செய்தி எதுவும் எழுதாமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். இதை பார்த்த சக நிருபர் ஒருவர், நீ ஏன் எதுவுமே எழுதவில்லை என்று பரிவோடு கேட்கிறார். நம்முடைய இளைஞன், என்னுடைய கெட்ட காலம், நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது, உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, என் முதல் நாள் அசைன்மெண்ட்டே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிவிட்டது. கப்பல் படையில் நடக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை கவர் செய்ய சொல்லித்தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார். என் கஷ்டகாலம் கப்பலில் எந்த கொண்டாட்டமும் நடக்கவில்லை, செய்தி இல்லை என்று எப்படி ஆசிரியரிடம் சொல்வது என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான். அப்படியா, கப்பலில் ஏன் சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கவில்லை என்று சக நிருபர் சளைக்காமல் கேட்டார். கப்பலில் ஓட்டை இருந்திருக்கிறது. சுதந்திர தின ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்ததால் இதை யாருமே கவனிக்கவில்லையாம். திடீரென்று ஓட்டை பெரிதாகி கடல் தண்ணீர் குபு குபுவென்று புகுந்து கப்பலே மூழ்கும்படி ஆக்கிவிட்டது. இதை தடுப்பதற்கு பெரிய படையே பாடுபட்டது. இப்படி இருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும்? சக நிருபர் ஷாக்கடித்த மாதிரி எழுந்து நின்று விட்டார். அடப்பாவி, இது தானே முதல் பக்க செய்தியாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே முழு விவரங்களை திரட்ட அந்த நிருபர் ஓடினார். ஆக பிரச்சனை என்று நினைத்து இளைஞன் சோர்ந்து உட்கார்ந்தானே, அது அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு. அதைத்தான் கோட்டை விட்டிருக்கிறான். வாழ்க்கை என்பது நம்ம நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிடப்பட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, அது எதிர்பாராமல் வருகின்ற வாய்ப்புகளின் ஊர்வலம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான். வாய்ப்புகளை தவறவிடலாமா? இந்த 4 கதைகளையும் சிந்தித்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தவறுகளை திருத்திக் கொள்வோம், தற்காலிக சந்தோஷங்களை தூக்கி போடுவோம், இறைவனிடம் பயமில்லாமல் அன்பை காண்போம்,
வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம். இனி வரும் நாட்கள் நலமாகட்டும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் மீண்டும் வித்தியாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.